ஆளவந்தார் மர்டர் கேஸ் என்று ஒன்று 1952 நடந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. யாராவது கேள்விப்பட்டிருந்தால் சொல்லு. ஆளவந்தார் அது ஃபோரன்சிக் சயின்ஸ், அது மிகவும் முக்கியமான ஒரு கேஸ். ஒரு 2 நிமிடங்கள் அதை பற்றி கூறுகிறேன் என்றால் கேஸை பற்றி கூறியதனால் 52 இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ் என்று ஒரு ட்ரெயின் இருந்தது. அது எப்படி என்றால், அப்பொழுது மெட்ராஸிலிருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போகும். அங்கேயே நாம் டிக்கெட் வாங்கிவிடலாம். தனுஷ்கோடியிலிருந்து ஃபெரி, அந்த படகில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் ஸ்ரீலங்காவிலேருந்து திரும்பவும் ரயிலில் ஏறி கொழும்பு வரைக்கும் போகலாம். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட். பிறகு அதற்கு ராமேஸ்வரம் போட் எக்ஸ்பிரஸ் என்று பெயர் வந்தது. 52 ஆகஸ்ட் மானாமதுரைக்கு பக்கம் அந்த ட்ரெயின் வந்து போய்கொண்டிருக்கும் பொழுது 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு பெட்டியிலிருந்து ஒரு பெரிய துர்நாற்றம் வந்தது. அனைவரும் அதை பற்றி எடுத்து கம்ப்ளைண்ட் செய்தார்கள். ட்ரெயின் நிற்கப்பட்டது. போலீஸ் உள்ளே வந்தார்கள். திறந்து பார்த்தால் தலையில்லாத ஒரு சடலம் அங்கே இருந்தது. தலை இல்லை, தலை வெட்டப்பட்டிருந்தது. வெறும் சடலம் ஒரு பொட்டியில் அடைக்கப்பட்டிருந்தது. நான் கூறுவது 1952. இதை எப்படி ஃபோரன்சிக், எப்படி அதை யார், என்ன, ஏது, எங்கேருந்து வந்தது, எப்படி அதை ஐடென்டிட்டி எப்படி கண்டுபிடிப்பது, இத்தனை கேள்விகள் இருந்தன. இப்பொழுது இருக்கின்ற எந்த ஒரு கருவியும் கிடையாது. சோஷியல் மீடியா இல்லை, டெலிஃபோனே இருக்காது. எப்படி அங்கே மானாமதுரையில் கண்டெடுத்த ஒரு சடலத்தை எப்படி யார் என்று, அது சென்னையிலிருந்து ஆரம்பித்த ஒரு வண்டி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று. இருந்தாலும் நம்முடைய காவல்துறையினர் அது இல்லை. அங்கிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று ஏதாவது ஒரு காணாமல் போனவர் பற்றிய கம்ப்ளைண்ட் வந்ததா என்று கேட்க ஆரம்பித்தார்கள், என்று தேட ஆரம்பித்தார்கள். நம் உயர்நீதிமன்றத்தின் எதிரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய கல்லூரி எதிரில் பிராட்வே இருக்கும். அதற்கு கொஞ்சம் தாண்டி சென்றால், பிராட்வே உள்ள அதே NSC போஸ் ரோடு பழைய பூக்கடைக்கு எதிரில் ஜெம் அண்ட் கம்பெனி என்ற ஒரு பேனா கடை இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அந்த பேனா கடையில் ஜெம் அண்ட் கம்பெனி பென் ஷாப் இன்றும் இருக்கிறது. சேல்ஸ்மேனாக இருந்த ஒருவர் காணாமல் போய்விட்டார் என்று தன் மனைவி அங்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார், ஒரு புகார் கொடுத்திருந்தார். அதை பற்றி அப்பொழுது அவர் கூறினார், அவருக்கு வேறு ஒரு பெண்மணியுடன் ஒரு தொடர்பு இருந்தது, அவரை நான் சந்தேகப்படுகிறேன் என்று புகாரில் கூறப்பட்டிருந்தது. அங்கு சடலம் கிடைத்தது, பிரேதம் கிடைத்தது இவர்களுக்கு தெரியாது. இந்த புகாரை பற்றி அங்கு மானாமதுரையில் யாருக்கும் தெரியாது. இதை தனியாக விசாரிக்க அந்த பெண்மணியின் வீட்டிற்கு காவல், அது ராயபுரத்தில் இருக்கிறது, ராயபுரம் சிமெட்ரி ரோடு அந்த இருக்கிறது. இதெல்லாம் படித்துவிட்டு நான் அந்த இடத்திற்கே போய் பார்த்தேன், அந்த இடத்தை எப்படி இருக்கிறது என்ன என்று. அங்கு போய் காவலர் விசாரித்த பொழுது ஆழவந்தார் தான் அந்த சேல்ஸ்மேனுடைய பெயர். அவர் அங்கு வந்திருந்தார் என்று பக்கத்தில் இருந்தவர்கள் கூறினார்கள். ஆனால் அந்த வீடு பூட்டி இருந்தது. ஒரு 2-3 நாட்கள் பிறகு அதே ராயபுரம் கடற்கரையில் வெறும் தலை ஒன்று மட்டும் மிதந்து கொண்டு வந்திருது. அதுக்கு பிறகுதான் இதை இரண்டும் அங்கே இருக்கிற புகாரையும் இதையும் ஒன்று சேர்த்து, அப்பொழுது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருந்தார். அவரை இன்றையும் இந்த வழக்கு வந்து நேஷ்னல் போலீஸ் பியூரோ, அதில் ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனாக இது இருக்கிறது. கோபாலகிருஷ்ணன் என்பவர் இருந்தார். அவர் இப்பொழுது இருக்கிற DNA எதுவும் இல்லாமல் வெறும் அந்த இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அதில் இந்த தலையும் இந்த பிரேதமும் ஒன்றுதான் என்று கண்டுபிடித்து, பிறகு இங்கே இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்கள் கேரளாவுக்கு சென்று விட்டார்கள்.
அங்கே டீ கடை நடத்தி கொண்டு வந்திருந்தார். அவர்களை பிடித்து சென்னை உயர் நீதிமன்றத்தில், அப்பொழுது செஷன்ஸ் கேஸ் உயர் நீதிமன்றத்தில் தான் நடக்கும். இந்த ராஜமன்னார் சிலை இருக்கும் அந்த காரிடாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலையை பார்த்த பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கோர்ட். இப்பொழுது 3 என்று இருக்கிறது, அப்பொழுது 4வது கோர்ட். அந்த நீதிமன்றத்துக்கு நீங்கள் சென்றீர்களானால் வழக்கறிஞர் வரும் இந்த கதவில் உள்ளே வந்தால் ஒரு 4 இந்த மாதிரியான மொசைக் தரையில் 4 மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்கும். டிரான்ஸ்லூசன்ட் பிளாஸ்டிக் இன்றும் இருக்கிறது. அது ஏனென்றால் அதற்கு கீழ் ஒரு சுழல் படிக்கட்டு இருக்கும். கைதிகள் வரும் பொழுது அந்த சுழல் படிக்கட்டு வழியாக அந்த 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 அது அது ஒரு கதவு தான். அது முதலில் அதை திறந்தால் அது மேலாக நீதிமன்றத்திற்கு வருவார்கள். ஆங்கிலேயர் காலத்தில் வெளியில் அழைத்து கொண்டு வந்தால், கைதிகளை அழைத்து கொண்டு வந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகும் என்று இம்மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்திருந்தார்கள். இன்றும் அந்த சுழல் படிக்கட்டு இருக்கிறது. அது கதவு மூடப்பட்டு ஒரு பிளாஸ்டிக் 4 பிளாஸ்டிக் கற்களால் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கம் நடந்தது. லக்ஷ்மிகாந்தன் மர்டர் கேஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் தியாகராஜ் பாகவதர் அவர்கள் குற்றவாளிகளாக உயர் நீதிமன்றத்தில் நின்றார்கள். அதுவும் அங்குதான் நடந்தது. நான் கூறிய அந்த புத்தகம் ஜஸ்டிஸ் ஜெகநாதன், அந்த புத்தகத்தில் வரும் கொலை வழக்கும் அதில் தான், அந்த நீதிமன்றத்தை வைத்துத்தான் அவர் எழுதியிருப்பார். அங்கு நடந்த ஏஎஸ் பஞ்சாபகேஷ் ஐயர் என்ற நீதிபதி அப்பொழுது இருந்தார். இந்த கொலை வழக்கு, ஆளவந்தார் கொலை வழக்கில் 7 ஆண்டுகள் தான் அவர்கள் கொடுத்தார்கள், சிறை தண்டனை கொடுத்தார்கள். ஆனால் அதை நீங்கள் படிக்க வேண்டும். எப்படி அந்த ஒரு சயின்டிஃபிக் எக்ஸாமினேஷன் பற்றியும் ஃபோரன்சிக் எக்ஸாமினேஷன் பற்றியும் எப்படி நீதிபதி ஆராய்ந்தார், எப்படி அது அந்த நிபுணர் எப்படி கோபாலகிருஷ்ணன் எப்படி அது தன் சாட்சியம் சொன்னார். அப்பொழுது சாட்சியம் அப்படியே கொஸ்டின் ஆன்சர் என்றே அந்த அந்த தீர்ப்பில் வரும். மிக அற்புதமாக இருக்கும். நான் ஏன் இதையெல்லாம் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றால், உங்களுக்கு எப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வருகிறது என்று தான். இப்பொழுது எங்களிடம் கூட நீங்கள் ஏதாவது தீர்ப்பு கொடுத்தால் இதற்கு முன்பு என்ன தீர்ப்பு இருந்ததோ அதை பார்த்து படித்து பின்பற்ற வேண்டும் அல்லது என்ன என்று அது ஏனென்றால் அது எங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது, இதே மாதிரியான ஃபேக்ஸில் எப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு. பல வழக்குகள், பழமையான வழக்குகளை நீங்கள் அந்த ஏஆர் அல்லது வேறு ஏதாவது ஜேர்னலில், நம்ம மெட்ராஸ் லா ஜேர்னல், லா வீக்லி, இதில் எடுத்து நேரம் கிடைக்கும் பொழுது ஜஸ்ட் படித்து கொண்டே வாருங்கள். எப்படி அந்த ஒரு லீகல் லாங்குவேஜ் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் சாதாரணமாக டிக்ஷனரி இருக்கிறது, லீகல் டிக்ஷனரி என்பது தனியாக இருக்கிறது. அவையெல்லாம் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியணும்.